ஹலோ வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா மெஷின் லேர்னிங்கோட டைப்ஸை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். மெஷின் லேர்னிங்னா என்ன அப்படிங்கிறது பழைய வீடியோவிலேயே சொல்லியாச்சு. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மெஷின் லேர்னிங், டீப் லேர்னிங்கை பற்றி சொல்லியாச்சு. ஸோ இப்போ மெஷின் லேர்னிங்கில் மெயினாக 3 டைப்ஸ் இருக்குது. சூப்பர்வைஸ்டு லேர்னிங், அன்சூப்பர்வைஸ்டு லேர்னிங், ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங் அப்படின்னு சொல்கிறாங்க. சூப்பர்வைஸ்டு லேர்னிங்க்கு டெஃபினேஷன் எப்படி சொல்லுவாங்கன்னா, அல்காரிதம்ஸ் learn from a labeled data where the input and output relations is known அப்படிம்பாங்க. அதாவது சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, அந்த டேட்டாவுக்கு ஒரு லேபிள் இருக்கும், இன்புட் அண்ட் அவுட்புட்டு தெரிஞ்சிருக்கும் இதுதான் அப்படிங்கிறது. இப்போ ஒரு சாங்கோட ப்ளேலிஸ்ட் எடுத்துப்போம், ஓகேங்களா? சாங்கோட ப்ளேலிஸ்ட் எடுத்துப்போம். அது சோக பாட்டா, சந்தோஷமான பாட்டா, குடும்ப பாங்கான பாட்டா, ரொமான்ஸ் பாட்டா, லவ் ஃபெயிலியர் பாட்டா, ஃபேமிலி சுச்சுவேஷன் பாட்டான்னு சொல்லிட்டு ஜென்டர் வச்சுருப்போம், ஜெனர், ஓகேங்களா? ஸோ அது எல்லாத்தையுமே கிளாஸிஃபிகேஷன் பண்ணி வச்சுருப்பாங்க. இப்போ சோகப்பாட்டை ப்ளே பண்ணுன்னு சொன்னால், சோகப்பாட்டில் இருக்கிறதுனா லைன் பை லைனாக அது ப்ளே ஆகிருக்கும். ஸோ இன்புட்டுமே இருக்கும், அவுட்புட்டுமே அதுக்கு தெரியும். நான் ரொமான்ஸ் பாட்டுனா ரொமான்ஸுக்கு தேவையான பாட்டை எல்லாமே அது ப்ளே பண்ணும். சூப்பர்வைஸ்டு, அதாவது கைடு இருக்குதுன்னு அர்த்தம். இதுதான் ப்ளே ஆக போகுது, சோகப்பாட்டு தான். இப்போ நான் சோகப்பாட்டுன்னு சொல்கிறேன்னா சோகமான பாட்டு தான் ப்ளே ஆக போகுதுன்றது நம்மளுக்கு ஆல்ரெடி தெரிய வந்துடும். ஸோ தட் இஸ் சூப்பர்வைஸ், ஒரு கைடு இருப்பாங்க அப்படிங்கிறது. அன்சூப்பர்வைஸ்டு லேர்னிங் அப்படிங்கிறது, அல்காரிதம்ஸ் ஒர்க் வித் அன்லேபிள் டேட்டா டு ஐடென்டிஃபை பேட்டர்ன்ஸ் ஆர் குரூப்பிங்ஸ். எந்த விதமான லேபிளுமே இருக்காது அந்த டேட்டாவுக்கு. அதை குரூப் பண்ணி போடுவாங்க. இப்போ இந்த சாங் ப்ளேலிஸ்ட்டே எடுத்துக்கோங்களேன். இப்போ சாங் ப்ளேலிஸ்ட்டில் ஏஆர் ரஹ்மான் பாட்டு, இளையராஜா பாட்டு, ஹாரிஸ் ஜெயராஜ் பாட்டு, அனிருத் பாட்டு, வித்யாசாகர் பாட்டு, யுவன் சங்கர் ராஜாஸ் பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு லைனாக இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு இளையராஜாஸ் பாட்டு ப்ளே ஆகுது, அடுத்தது ரஹ்மான் பாட்டு, அடுத்தது யுவன் பாட்டு ப்ளே ஆகுது, திரும்பவும் இளையராஜா பாட்டு ப்ளே ஆகுது. அப்படின்னா அந்த இளையராஜா பாட்டு ரெண்டுமே ஒரு இடத்துல குரூப் பண்ணி வச்சுக்கும். ஸோ குரூப்பிங் பண்ணி வைக்கும், ஓகேங்களா? சிமிலராக இருக்கிறது எல்லாத்தையுமே அது குரூப் பண்ணி வைக்கும். சிமிலராக இருக்கிறது எல்லாத்தையுமே அது குரூப் பண்ணி வைக்கிறதுக்கு பேர் அன்சூப்பர்வைஸ்டு லேர்னிங் அப்படிங்கிறது. இந்த அன்சூப்பர்வைஸ்டு லேர்னிங்கில் 3 டைப்ஸ் இருக்குது. கிளஸ்டர், அசோசியேஷன், டைமென்ஷனாலிட்டி ரிடக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி சூப்பர்வைஸ்டு லேர்னிங்லேயுமே 2, கிளாஸிஃபிகேஷன், ரெக்ரெஷன். இந்த டைப்ஸ் எல்லாம் நம்ம இன்னொரு வீடியோவில் தனியாக பார்ப்போம். தேர்ட் ஒன், ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங். இதுக்கு டெஃபினேஷன் என்ன சொல்லுவாங்கன்னா, அல்காரிதம்ஸ் லேர்ன் பை இன்ட்ராக்டிங் வித் அன் என்விரான்மெண்ட் அண்ட் ரிசீவ் ஃபீட்பேக் இன் த ஃபார்ம் ஆஃப் ரிவார்ட்ஸ் ஆர் பெனால்ட்டிஸ் அப்படிம்பாங்க. இதுக்கு நான் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, ஒரு சின்ன குழந்தை தீயில் கை வைக்கிது அப்படின்னா சுட்டுடும். அதுக்கப்புறமேட்டுக்கு அது தீயில் கை வைக்காது, ஓகேங்களா? இப்போ இன்னொன்று, நீ இந்த டாஸ்க்கை முடிக்கல அப்படின்னா உனக்கு நான் பெனால்ட்டி போட்டுருவேன், இந்த டாஸ்க்கை நீ முடிச்சுன்னா நான் உனக்கு இன்க்ரிமெண்ட் தரேன் அப்படின்ற மாதிரி. ஸோ ஒரு விஷயத்தை நம்ம பண்ணுறப்ப, ஓகேங்களா, ஒரு விஷயத்தை இது பண்ணுறப்ப ப்ளஸ்ஸும் நடக்கும், மைனஸும் நடக்கும். அதை பற்றி சொல்கிறது தான் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங். இப்போ இந்த கேம் விளையாடுறப்பெல்லாம் நல்லாவே இந்த ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங் நல்லாவே தெரியும். ஒரு டாஸ்க் இருக்கும், இந்த டாஸ்க்கை முடிச்சுன்னா 1000 பாயிண்ட்ஸ் உனக்கு வரும். இந்த டாஸ்க்கை நீ தோத்துட்ட அப்படின்னா 1000 பாயிண்ட்ஸ் மைனஸ் ஆகும். ஸோ இது கான்செப்ட் தான் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங் அப்படிங்கிறது. தே கிவ் யூ ஒன் டாஸ்க், அது ஒரு டாஸ்க்கு தந்திருப்பாங்க. இந்த இதை முடிச்சுன்னா உனக்கு பெனால்ட்டி, முடிக்கலைன்னா உனக்கு ஒரு பெனால்ட்டி, முடிச்சிட்டா அப்படின்னா உனக்கு ஒரு ரிவார்ட் கிடைக்கும் அப்படிங்கிறது. இதுதான் சூப்பர்வைஸ்டை பொறுத்த வரைக்கும். இன்புட் அவுட்புட் ரெண்டுமே இருக்கும், லேபிள் இருக்கும், ஓகேங்களா? அன்சூப்பர்வைஸ்டு வரைக்கும் லேபிளிங்லாம் எதுவுமே இருக்கா, குரூப்பிங் பண்ணி அதுக்கப்புறம் அதுவாக இருக்கும். ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் டாஸ்க்கை தந்திருப்பாங்க, அந்த டாஸ்க்கை ஒன்று, முடிக்கலனா ஒன்று. இதுதான் இது 3த்துக்கும் உள்ள வித்தியாசங்கள். இது இல்லாமல் இன்னும் செல்ஃப் சூப்பர்வைஸ்டு லேர்னிங், செமி சூப்பர்வைஸ்டு லேர்னிங் சொல்லிட்டு தனியாக இருக்குது. அது மைனர் கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் த மெஷின் லேர்னிங் தான். ஸோ இப்போ சூப்பர்வைஸ்டு லேர்னிங்கில் 2, கிளாஸிஃபிகேஷன், ரெக்ரெஷன். அன்சூப்பர்வைஸ்டில் 3, கிளஸ்டர், அசோசியேஷன், டைமென்ஷனாலிட்டி, ரிடக்ஷன். இதனுடைய டைப்ஸ் எல்லாத்தையும் நம்ம தனி வீடியோவாக பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ.